ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் மாங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். மில்லட்டில் மாங்காய் சாதம் உதிரி உதிரியாக டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் ட்ரையாக நம்ம ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும், வெந்தயம் கலர் மாறணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். கிளிமூக்கு மாங்காவாக எடுத்துக்கோங்க. இப்போ தோல் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். எல்லா மாங்காவையுமே இந்த மாதிரி துருவி வச்சாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த கடுகு வெந்தயம் பொடியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, காரத்துக்காக மிளகாய் வத்தல் பொடி நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு தக்கன கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாங்காயோட உப்பு காரமெல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணி போட்டுடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், நிலக்கடலை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மாங்காய் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதில் இந்த தாளிசத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான நல்ல புளிப்பாக காரமான மாங்காய் சட்னி ரெடி ஆயிரும். இதை ரைஸ் கூட மட்டும் இல்லை, தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதம், அப்புறமா ஈவன் சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மில்லட் சாதம் எப்படி நம்ம உதிரி உதிரியாக செய்யலாம் வெரைட்டி ரைஸ்க்காகங்கிறத பார்க்கலாம். மில்லட்டில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஃபுல் மில்லட்டாக இருந்ததுன்னா 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. புரோக்கன் மில்லட்டாக இருந்துச்சு அப்படின்னா 5 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணின மில்லட் அப்படின்னா 3 ஹவர்ஸ் ஊற வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எதுக்காக அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள ஃபைபர் ஹைட்ரேட் ஆகி நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். மில்லட் பற்றி அதோட பெனிஃபிட்ஸும் ப்ராப்பராக குக் பண்ணுற மெத்தடும் நம்மளுக்கு கைட் பண்ண டாக்டர் காதர்வலி சாருக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் மில்லட்டை 4-5 முறை நல்லா கழுவுனதுக்கப்புறமா நீங்கள் அளந்து பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த தண்ணியை வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது அதோட ஃபுல் நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். 1 கப் அளவுக்கு மில்லட் எடுத்தீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச தண்ணியவே நம்ம சேர்த்தாச்சு. அதை கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம மில்லட்டை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி வச்சு மூடிட்டு 7 to 8 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னாலே போதும். மில்லட் சூப்பராக வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மில்லட் நல்லா வெந்துருச்சு. இப்போ உடனேவும் கரண்டி போட்டு கிண்டிராமல் இதை அப்படியே மூடி வச்சு செட்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றியும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகி உதிரி உதிரியாக கிடச்சிரும். இப்போ நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா மில்லட்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சமைக்கும் போதே உப்பு சேர்த்து சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல மாங்காய் சட்னி, அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல பாதி அளவுக்கு மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்கள். புளிப்பு காரம் எல்லாம் எப்படி செட் ஆகுதுங்கிறத பொறுத்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண தேவை இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாங்காய் சீசன் வந்துருச்சு. மில்லட்டும் ரொம்ப ஹெல்த்தி. இதை லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். கண்டிப்பாக இந்த மாங்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரி உதிரியாக டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி. ரிமைனிங் இருக்கிற மாங்காய் சட்னியை எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.